சரி வாங்க, நாம இன்னைக்கு எதை அலசி ஆராய போறோம்னா, ஒரு லோக்கல் சோஷியல் மீடியா கோர்ஸுக்கான ஒரு முழு மார்க்கெட்டிங் கிட். இது எப்படி இருக்குன்னா, இப்போ இருக்கிற டிஜிட்டல் சேல்ஸ் எப்படி நடக்குதுன்னு ஒரு நேரடி கேஸ் ஸ்டடி மாதிரி தான். ஃபர்ஸ்டே நம்ம கண்ணுல படுறது இந்த நம்பர் தான். மாசம் 1,00,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலான்னு ஒரு பிரம்மாண்டமான வாக்குறுதி. சும்மா சொல்லுங்க, இத பார்த்தா யாருக்கு தான் ஒரு நிமிஷம் நிக்க தோணாது? ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட். அந்த 1,00,000 சம்பாதிக்கிறதுக்கு நீங்க கட்ட வேண்டியது வெறும் 100 ரூபாய். பாத்தீங்களா? ஒரு பக்கம் அவ்வளோ பெரிய ப்ராமிஸ், இன்னொரு பக்கம் இவ்வளோ சின்ன இன்வெஸ்ட்மெண்ட். இந்த கான்ட்ராஸ்ட் தான் அவங்களோட மார்க்கெட்டிங் கேமோட முக்கியமான புள்ளி. ஓகே, அப்போ இந்த மார்க்கெட்டிங் மிஷின் எப்படி தான் வேலை செய்யுது? வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா உடைச்சு பார்ப்போம். நாம இதை ஒரு 5 முக்கியமான பில்லர்ஸா பிரிச்சிருக்கோம். முதல்ல அந்த 100 ரூபாய் கனவு. அடுத்து அவங்க எப்படி ஒரு பிரச்சனையை இன்ஜினியர் பண்றாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கிண்டர் கார்டன் சொல்யூஷனை எப்படி கொடுக்குறாங்க. அப்புறம் ட்ரஸ்ட், அர்ஜென்சி இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்றாங்க. கடைசியா இந்த மொத்த சிஸ்டத்தையும் பின்னாடி இருந்து இயக்குற அந்த ஆட்டோமேட்டட் சேல்ஸ் மெஷின். இதையெல்லாம் ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். அதாவது இந்த முழு கேம்பெயினோட இதயமே இதுதான் சொல்லலாம். அந்த பவர்ஃபுல்லான, நம்பவே முடியாத அளவுக்கு ஒரு வாக்குறுதி இருக்குல்ல, அதை தான் இப்ப நாம ஆழமா பார்க்க போறோம். அவங்களோட எல்லா விளம்பரத்தையும் எடுத்து பாருங்க. இந்த ஒரு கேள்விதான் திரும்ப திரும்ப வரும். இது ரொம்ப நேரடியான கேள்வி. நம்ம எல்லாருக்குமே இருக்கிற அந்த பணத்தேவை, அந்த கனவு, அதை கரெக்டா டார்கெட் பண்ணுது. இப்ப பாருங்க, இதுதான் அவங்களோட கேம் பிளான். ஒரு பக்கம் நீங்க கொடுக்கறது ஜஸ்ட் 100 ரூபாய் தான். ஆனா அதுக்கு பதிலா கிடைக்க போறது 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஸ்கில். இந்த பெரிய வித்தியாசம் இருக்கே, இதுதான் மக்களை ரொம்ப யோசிக்க விடாது. சரி, 100 ரூபாய் தானே, ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு ஒரு சைக்கலாஜிக்கல் தூண்டுதலை ஏற்படுத்துது. ஓகே, அடுத்த கட்டத்துக்கு போவோம். இங்க என்ன நடக்குதுன்னா, அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டா ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க. அப்புறம் அந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு தங்களோட கோர்ஸ் தான் பொசிஷன் பண்றாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த கேள்வியை பாருங்க, எவ்வளோ ஷார்ப்பா இருக்கு. இது அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸோட மனசுல இருக்கிற ஒரு பெரிய விரக்தியை அப்படியே தொடுது. எல்லாம் கையில இருக்கு, ஆனா ஒன்றும் பண்ண முடியலையேங்கிற அந்த ஃபீலிங்கை கரெக்டா பிடிக்குது. இங்க ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. அவங்க 2 உலகத்தை நம்ம முன்னாடி வைக்கிறாங்க. ஒன்னு சோஷியல் மீடியால நேரத்தை வேஸ்ட் பண்ற உலகம், இன்னொன்னு அதே சோஷியல் மீடியாவை வச்சு இன்கம் பார்க்குற உலகம். நீங்க வேலை இல்லாம இருக்கீங்களா? இதோ ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸ்கில் இல்லையா? இதோ டிஜிட்டல் ஸ்கில். அதாவது ஒரு நெகட்டிவ் சிச்சுவேஷனை காட்டி அதுக்கு பாசிட்டிவ் சொல்யூஷனா அவங்களோட கோர்ஸை வைக்கிறாங்க. அடுத்தது 3வது பில்லர், கிண்டர் கார்டன் சொல்யூஷன். அவங்க ஒரு பிரச்சனையை உருவாக்குனாங்க. சரி, அதுக்கு அவங்க கொடுக்குற தீர்வு எப்படி இருக்கு தெரியுமா? ரொம்ப ரொம்ப சிம்பிளா யார் வேணாலும் பண்ணலாங்கிற மாதிரி இருக்கு. அது எப்படின்னு பார்ப்போம். இந்த ஒரு லைன் தான் அவங்களோட மாஸ்டர் ஸ்ட்ரோக். இது என்ன பண்ணுதுன்னா, ஐயோ இது கஷ்டமா இருக்குமோ, டெக்னிக்கலா இருக்குமோ, நம்மால முடியுமான்னு நினைக்கிற எல்லா பயத்தையும் தூக்கி போட்டுடுது. இது ஒரு குழந்தை விளையாடு மாதிரி தான், ஆனா ஒரு நம்பிக்கையே கொடுக்குது. இந்த கேஜி லெவல் சிம்பிளிசிட்டிங்கிற ஐடியா கரெக்டா ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸை டார்கெட் பண்ணுது. ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், வேலை தேடுறவங்க, ஏன் டிகிரி இல்லாதவங்க, எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாதவங்க, இப்படி யாருக்கெல்லாம் தன்னம்பிக்கை கொஞ்சம் கம்மியா இருக்கோ அவங்கள இது ரொம்ப ஈஸியா அட்ராக்ட் பண்ணுது. இப்ப நாம 4வது பகுதிக்கு வந்திருக்கோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது ட்ரஸ்ட்டை பில்டு பண்ணி மக்களை உடனே ஆக்ஷன் எடுக்க வைக்கிறதுக்கு என்ன மாதிரி சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு பார்க்க போறோம். அவங்க எப்படி ட்ரஸ்ட்டை உருவாக்குறாங்கன்னா இப்படிதான். ஸ்கில் இந்தியா மாதிரி ஒரு கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் கூட தங்களை இணைச்சு காட்டுறாங்க. இதனால என்ன ஆகுது? ஸ்கில் இந்தியா மேல மக்களுக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த மரியாதை ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கும் கிடைக்குது. இதுக்கு பேரு பாரோடு கிரெடிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அவசரம், பிரஷர் கிரியேட் பண்றாங்க. சீட்ஸ் வேகமா ஃபில் ஆகுது. கூகுள் ஃபார்ம் இந்த டைம் வரைக்கும் தான் இருக்கும். இதுதான் லாஸ்ட் டேட்னு திரும்ப திரும்ப சொல்றாங்க. வாய்ப்பு வெயிட் பண்ணாதுன்னு ஒரு பஞ்ச் வேற. இதெல்லாம் என்ன பண்ணுது? ஐயோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடுவோமோங்கிற ஒரு பயத்தை, அதாவது ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டை ரொம்ப ஸ்ட்ராங்கா உருவாக்குது. சரி, இப்ப ஃபைனல் செக்ஷனுக்கு வந்தாச்சு. இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட். இப்ப நாம பார்க்க போறது பேக் எண்ட். அதாவது இந்த மொத்த கேம்பெயினையும் பின்னாடி இருந்து இயக்குற அந்த ஆட்டோமேட்டட் சேல்ஸ் மிஷின் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? அவங்களோட 30 நாள் பிளான் பாருங்க, எவ்வளோ சிஸ்டமேட்டிக்கா இருக்கு. இதுல ஒவ்வொரு 5 நாளுக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. முதல்ல அவேர்னஸ், அப்புறம் எஜுகேஷன், அதுக்கப்புறம் ட்ரஸ்ட் பில்ட் பண்றது, அப்புறம் ஆசையை தூண்டுறது, கடைசியா அர்ஜென்சி, கன்வர்ஷன். அதாவது யாரோ ஒருத்தரை கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கஸ்டமரா மாத்துறதுக்கு ஒரு தெளிவான ரோட் மேப் இது. இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண அவங்க பெரிய பெரிய டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணல. எல்லாமே ஃப்ரீ டூல்ஸ் தான். மெட்டா பிசினஸ் சூட் வச்சு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை ஷெட்யூல் பண்றாங்க. டெய்லி ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ், அப்புறம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இதையெல்லாம் வச்சு ஒரு ஆட்டோமேட்டட் கண்டென்ட் டெலிவரி சிஸ்டத்தை உருவாக்குறாங்க. அவங்களோட டெய்லி மினிமம் டார்கெட் இதுதான். ஒரு போஸ்டர், ஒரு ரீல், ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், ஒரு யூடியூப் ஷார்ட்.
4 பிளாட்ஃபார்ம்லயும் 25% கவனம். ரொம்ப கம்மியான எஃபர்ட்ல மேக்ஸிமம் ரீச் அடையிறதுக்கான ஒரு மல்டி பிளாட்ஃபார்ம் ஸ்ட்ராட்டஜி இது. இது வரைக்கும் நாம பார்த்தது எல்லாமே எமோஷனல் மார்க்கெட்டிங் மெசேஜிங் பத்தி. இப்போ வாங்க கொஞ்சம் கோல்டா டேட்டா ட்ரிவனா இருக்கிற பேக் அண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் அவங்களோட சேல்ஸ் ஃபனலோட பேக்போன். சிம்பிளா ஒரு எக்ஸல் ஷீட். இதுல வர்ற ஒவ்வொரு லீடும் எங்கிருந்து வந்தாங்க, அவங்க ஸ்டேட்டஸ் என்னன்னு கரெக்டா ட்ராக் பண்றாங்க. நியூ, இன்ட்ரெஸ்டட், பெய்டுன்னு பக்காவா கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்ட்டை சேல்ஸா மாத்துற ப்ராசஸ் எவ்வளோ ஆர்கனைஸ்டா இருக்கு பாருங்க. அப்போ நாம இங்க என்ன பார்க்கறோம்? வெறும் 100 ரூபாய்க்கு ஒரு முழுமையான ஆட்டோமேட்டட் பிசினஸ் இன் அ பாக்ஸ். இது நம்ம ஊர்ல இருக்கிற சின்ன சின்ன டிஜிட்டல் தொழில் முனைவோருக்கான ஒரு புதிய ப்ளூ பிரிண்டா இருக்குமா? இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் மெஷினோட பெரிய தாக்கம் என்னவா இருக்கும்? இதுதான் நாம யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.